சார் பிளாக் ஸ்க்ரீனில் ஸ்மோக்கிங் கார்டு போடுறோம் சார். சரி. அதுக்கப்புறம் டேங்க்ஸ் கார்டு போடுறோம் சார். கருப்பணசாமி ஆட்டோமொபைல்ஸ், வேளாண் மொபைல்ஸ், மெட்ரோ ஃபேஷன். நிறுத்து. இவங்களாம் யாரு சார்? இவங்களும் ஒரு ஸ்பான்சர் சார். நம்ம ப்ரொடக்ஷன் பேனர் போடுற போது வெறித்தனமாக ஒரு மியூசிக் போடுறோம் சார். யோ கதையே சொல்லியா? ஓப்பன் பண்ணா நம்ம கதையில் 3 கேங்ஸ்டர் சார். ஆமாம், இப்போ எதுக்கு பேப்பர் கிழிச்சோம்? ஓ, பில்டப் ஷாட்டா? இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துருக்குறோம், இப்படி தூங்குறானுங்களே. பாபு 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 பாஸ், ஆப்ரேஷன் ப்ளீஸ், கோஆப்ரேஷன். ஓகே பாஸ், கோஆப்ரேஷன் ஓகே. என்னையா ஒன்றுமே கேட்கல? அட போங்க பாஸ், ஏதாச்சும் பாட்டு போட்டால் நீங்கள் காப்பி ரைட்ஸ் கேட்பீங்க. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டை நினச்சிக்கோங்க. காய்ஸ், வெரி சீரியஸ்லி. ஓகே பாஸ். டில்லி, பாபு, கல்கண்டு பாஸ், நாம இன்னைக்கு பண்ண போற ஆபரேஷன். எனக்கு ஒரு டவுட்டு. என்னையா டவுட்டு? இல்ல, ஆபரேஷனுக்கும் கோஆபரேஷனுக்கும் என்ன பாஸ் டிஃபரெண்ட்? நாம ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணா அதுக்கு பேரு ஆபரேஷன். நம்மள ஒருத்தர் அடிக்கும் போது நாம கம்மனே இருந்தோம்னா அதுக்கு பேரு தான் கோஆபரேஷன். ஓஹோ, ஓகே பாஸ், ஓகே பாஸ். பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. நில்லு. அதுக்கு முன்னால எனக்கு ஒரு டவுட்டு. என்ன பாஸ்? இன்னைக்கு யார் வீட்டுல மொச்சக்கொட்டை குழம்பு? அணுகுண்ட போட்டுட்டு ஐபி அடிச்சுக்கிறானுங்க நார பசங்க. பாஸ் நீங்களுமா? எங்க வீட்லயும் மொச்சக்கொட்டை குழம்பு தாயா. அதான பார்த்தேன். நம்ம இது நம்மளே தாக்கிரும் போல இருக்குது. எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கும். இன்னைக்கு நாம பண்ண போற ஆபரேஷன் டைமண்ட் ஹைஜாக். குரங்கு குமார் கிட்ட இருந்து டைமண்டை வாங்கி திருடுபா குரூப்புக்கு கைமாற்றி விட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். பாஸ் பாஸ், ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா பாஸ்? ஓகே பாஸ், ஓகே பாஸ். கூல் கூல் கூல். நாம இதுக்கு பிளான் பண்ணியிருக்கிற இடம் நமிதா மிஸ். அட போங்க பாஸ், நமிதா மிஸ் இல்லை, மிஸ்ஸஸ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு லீவு கேட்டேனே, நீங்கள் தான் கொடுக்கலையே. காமெடி. சாரி பாஸ். இன்னைக்கு ராத்திரி ஒரு 10-10:30 மணிக்கு நாம 3 பேரும் ஒரு பில்டப் ஷாட்டோட தரன்னு ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார. பாஸ் ஒரு நிமிஷம், ஏன் தரன்னு போகணும்? பொறுமையா போய் உட்காரலாமே பாஸ். இரியா சொல்லி முடிச்சிடறேன். ஓகே பாஸ். ஒரு ரேம் கட் ஷாட்ல பதட்டமும் பயமும் இல்லாத உள்ள போய் உட்கார்றோம். நாம அங்க போய் உட்காந்ததையும் மாஸ்டர் நம்மள டக்குன்னு திரும்பி பார்ப்பான். பாஸ் ஒரு முட்டை பரோட்டா. பாஸ் 2 முட்டை பரோட்டா, ஒரு சில்லி பரோட்டா, ஒரு ஆஃப் ஆயில் ஆம்லெட் மட்டும் போதும் பாஸ். ஐயா ராசா, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை. ஆளுக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு கப்பு சுப்புன்னு வந்துருங்க. என்ன பாஸ் நீங்க டைமண்ட் கடத்த போறோம்? ஒரே ஒரு டைமண்ட் எடுத்து உருட்டி விட்டோம்னா அந்த ஹோட்டலில் நம்ம சொந்தமாயிருமே பாஸ். சரியான கஞ்ச பேசினாரு பாஸ் நீங்க. சப்பே டேபிள் கவரு. என்ன பாஸ், இது நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோமா? பாஸ் இந்த கண்ணாடி போட்டே ஆகணுமா? உங்க மண்டை என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஓகே பாஸ். சூடா என்ன இருக்கு? சூடாக கள்ளப்பட்டியில் ஓனர் இருக்காரு. அதை விட சூடாக அடுப்பில் கல் இருக்குது. அதை விட சூடாக ஒரு பொண்ணு இருக்குது. எது வேணும்? யோ, திங்கிறதுக்கு என்னையா இருக்கு? இங்கே நீங்கள் கேட்குறது எதுவும் கிடைக்காது. புரோட்டா மட்டும்தான் இருக்குது. ஆளுக்கு 2 கொண்டு வாப்போ. இந்த ஹோட்டலுக்கு 2 வாசல். ஒன்று பின் வாசல், இன்னொன்று முன் வாசல். அந்த குரங்கு குமார் எப்பவுமே பின் வாசல் வழியாக தான் உள்ளே வருவான். இந்த மாதிரி சமயத்தில் பாத்ரூம் வந்தாலும் பதட்டத்தில் விட்டுட்டு தனியாக போயிடாதீங்க.
அவன் நம்மளை பார்ப்பான், நாமளும் அவனை பார்க்கணும். அவன் டைமண்ட் எடுத்து டேபிள் மேலே வைப்பான், அதுதான் நமக்கு சிக்னல். இலையை மூடிட்டு நமக்கு பின்னால் இருக்கிற டேபிள் மேலே டைமண்டை வச்சுட்டு அவன் பின்வாசல் வழியாக கிளம்பிடுவான். அவன் டைமண்டை வச்சதையும் நாம் டைமண்டை அடிச்சுட்டு பின்வாசல் வழியாகவே எஸ்கேப் ஆயிடலாம். ஏன் பாஸ், நாமளும் முன் வாசல் வழியாக போகலாமே, ஏன் பின் வாசல் வழியாக போகணும்? சாப்பிட்ட பில் நீ தான் கட்டணும், ஓகேவா? பில்லா வேண்டாம் பாஸ், நாமளும் பின் வாசல் வழியாக போயிடலாம். ஓகே. பாஸ் ஒரு நிமிஷம், ஒருவேளை இப்படி ஆகிட்டா என்ன பண்றது? எப்படி? இவனுங்களை நம்பி நாம் டைமண்ட் கடத்த பிளான் பண்ணால் ஜட்டியோட தான் உட்காரணும். அந்த கேங்ஸ்டர் அந்த டைமண்ட் அடிச்சாங்களா அடிக்கலையா அப்படிங்கிறத சார் நம்ம படத்தோட மீதி கதை. சரி, டைட்டில் என்ன? குஸ்கா சார். எது? குஸ்கா? ஆமாம் சார், குஸ்காவில் பீஸ் இருக்காது, நம்ம படத்தில் கதை இருக்காது சார்.